எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது தென்னை மரத்தில் எப்படி உரமிடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கா? எத்தனை மரம் இருக்குது? எந்த ஊரில் இருக்கீங்க? அதை பற்றி கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல்களுக்காக ஏன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது? மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு உரம் தேவை கிடையாதுங்க. இல்லை நான் 2 வருஷத்துக்குள்ளே உரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை உரம் வைங்க. அதாவது இயற்கை உரம் அப்படின்னா ஆட்டெரு, கொளிஞ்சி தலை, வேப்பந்தலை, தக்கப்பூடு இந்த மாதிரி ஐட்டம் வைக்கலாம். தக்கப்பூடுலாம் சுற்றி விதைச்சி விட்டு கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை மடித்து விடலாம். கொளிஞ்சியும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் வளர்த்து விட்டு அதை மடித்து விடலாம். இல்லை என்னோட மரம் 1 வருஷம் ஆச்சு ஆனால் வளர்ச்சியே சுத்தரவா இல்லை, நான் செயற்கை உரம் வைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமான செயற்கை உரம் வச்சா போதும். அதாவது ஒரு மரத்துக்கு 165 கிராம் அமோனியம் சல்பேட், 75 கிராம் யூரியா, 95 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 115 கிராம் பொட்டாஷ், இது மட்டும் வச்சா போதும். இதையும் அப்படியே வைக்காதீங்க, இதோட ஆட்டெரு ஏதாவது கலந்து வைங்க. கலந்து வச்சா தான் நல்லா இருக்கும். இந்த 2 வருஷத்துக்குள்ள உள்ள தென்னங்கண்டுக்கு இந்த அமோனியம் சல்பேட், யூரியா, சூப்பர், பொட்டாஷ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா 16க்கு 16 இல்ல 15க்கு 15 அப்படின்னு உரம் கிடைக்கும். அதுல ஒரு 1/2 கிலோ மட்டும் பயன்படுத்திக்கங்க. எப்படி உரம் வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். அடுத்து 2 வருஷத்துக்கு மேல உள்ள கண்டுக்கு என்னென்ன உரம் வைக்கலாம் அப்படின்னா 1 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாஷ், 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட். இது இல்லை அப்படின்னா 16க்கு 16 அல்லது 15க்கு 15 இதில் 3 கிலோ பயன்படுத்தலாம். இதில் நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நுண்ணூட்டச்சத்துலாம் என்ன அப்படின்னா காப்பர், ஜிங்க், அயன், போரான் இதெல்லாம் சேர்ந்தது நுண்ணூட்டச்சத்து. இதை ஒரு 1/2 கிலோ பயன்படுத்திக்கலாம் இந்த 2 வருஷத்துக்கு உள்ள. அடுத்து 2 வருஷத்துக்கு மேலே காய்ச்சிக்கிட்டு இருக்கிற கண்டுக்கு என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி 1 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாஷ், 2 கிலோ சூப்பர், இதை 1 வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கு 1 கிலோ யூரியா, 2 கிலோ டிஏபி, 1 கிலோ பொட்டாஷ், இதை மாற்றி இந்த வருடம் இதை வச்சா இந்த வருடம் அடுத்ததை வைக்கணும். ஒரு 6 மாதம் கழித்து நுண்ணூட்டச்சத்து 1 கிலோ வேணுங்க. போராக்ஸ் ஒரு 1/4 கிலோ, இதை கலந்து தனியாக வைக்கணும். இது காய்ச்சிக்கிட்டு இருக்கிற கண்டுக்கு வைக்கணும். உரங்களோட என்னென்ன தலைகள் கிடைக்குதோ, கொளிஞ்சி தலை, தக்கப்பூண்டு தலை, சில ஊரில் மின்னி தலை கிடைக்கும், நரிப்பயிறுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி தலைகள்லாம் கலந்து வைக்கலாம். ஆட்டெரு வச்சாலும் நல்லது தான். இப்போ தென்னை மரத்தில் எப்படி உரம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். மரத்துல இருந்து ஒரு 2 அடி தள்ளி வட்டமாக குழி வெட்டிக்கங்க. அந்த குழியோட அகலம் 1 அடி இருக்கணும். குழியோட ஆழமும் 1 அடிக்கு குறையாம இருக்கு. நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல உரம், ஒருவேளை இந்த உரம்லாம் நான் எடுக்கலைங்க அப்படின்னா ஒன்றும் சிரமம்லாம் படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற உரக்கடைக்கோ பூச்சி மருந்து கடைக்கோ போங்க. அவங்ககிட்ட இத்தனை வருஷம் தென்னை மரங்க இந்த நிலைமையில் இருக்குது, இதுக்கு உரம் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. நல்ல உரக்கடையாக செலக்ட். அந்த உரத்தை வாங்கிட்டு வந்து தலைகளோட சேர்த்து, அதாவது கொளிஞ்சி தலை, தக்கப்பூடு தலை, மின்னி, வேப்பந்தலை எது கிடைக்குதோ, சில ஊரில் எருக்கு கூட கலந்துக்கிறாங்கங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வீட்டில் கிடைக்கிற குப்பைகள், டீ தூளாக இருக்கலாம், வெங்காயத்தூளாக இருக்கலாம், மீன் கழிவு கிடைக்கும் இல்லையா, அது வேறு என்னென்னலாம் இந்த மாதிரி குப்பைகள், நல்ல மக்கின குப்பைகள் கிடைக்குதோ, ஆட்டெரு, மாட்டெரு இதெல்லாம் கூட கலந்துக்கலாம். அதோட ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ தக்கன உப்பு, அதையும் அந்த உரத்தோட கொட்டி நல்லா கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு அந்த மரத்துலேருந்து சுற்றி குழி தோண்டியிருக்கீங்க இல்லையா, அதில் அரை வட்டத்துக்கு, அதாவது நிலா மாதிரி அரை வட்டத்துக்கு ஒரு பகுதியில் இதை போட்டு விட்டு நிறைய தண்ணி ஊற்றுங்க. தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வேரில் அந்த உரம் கரைஞ்சி போகும். இந்த உரம் வேரில் படக்கூடாதுங்க, ஆனால் தண்ணியில் கரைஞ்சி வேரில் பட்டால் ரொம்ப நல்லது. இதே மாதிரி அடுத்த வருஷம் வைக்கிறீங்க இல்லையா, இல்லை அப்படின்னா இந்த உரங்களில் பாதி ஒரு பக்கமும் 6 மாதம் கழித்து மீதி ஒரு பக்கமும் வைக்கலாம். அடுத்த 6 மாதத்துக்கு வைக்கல இந்த பகுதியில் வைக்காமல் அடுத்த அரைவட்டம், ஏற்கனவே வச்ச பகுதியில் இல்லாமல் அடுத்த அரைவட்டத்தில் வைங்க. சரிங்க, இதெல்லாம் வச்சதுக்கப்புறமும் 1-2 மரம் வளராமையே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து தென்னை டானிக்கு கொடுக்குறாங்க. அவங்களே சொந்தமாக தயார் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாக சில கடைகளில் தென்னை டானிக் கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிற தென்னை டானிக் கட்டினீங்கன்னா 200 மில்லி ஒரு மரம், நல்ல சந்தன கலரில் உள்ள வேராக பார்த்து எடுத்து அதில் அவங்க பாக்கெட்டாகவே போட்டு கொடுக்குறாங்க. அந்த பாக்கெட்டில் அந்த வேரை வச்சு கட்டி விடுங்க. இல்லை ப்ரைவேட்டாக வாங்குறது அப்படின்னா நீங்கள் வாங்குகிற கடையில் அது பக்குவத்தை கேட்டுக்கங்க. காய்ச்சிக்கிட்டு இருக்கிற கண்டுக்கு உரம் அளவை குறைக்காதீங்க. இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உரங்களை வச்சு நீங்கள் பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம்.
மறக்காமல் உங்களோட அனுபவங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் நான் உங்கள் பாபுஜி.